நிலாவின் நண்பி சின்ன காத்து. ஒரு சிறிய கிராமத்தில் காத்து என்று பெயர் கொண்ட 8 வயது சிறுமி இருந்தாள். அவள் மிகவும் ஆர்வம் மிகுந்தவள். எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புவாள். ஒரு இரவு தனியாக வீட்டின் முன் அமர்ந்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன, நானும் பறவையைப் போல பறந்து வானத்துக்கு போக முடியுமா என்று நினைத்தாள். அந்த நேரம் மேலே விளக்கைப் போல ஒளிரும் வால் நட்சத்திரம் பறந்தது. அது மெதுவாக கீழே இறங்கி காத்து முன் நின்றது. அது மனித குரலில் மெதுவாக பேசியது. நான் நிலா நட்சத்திரம். நல்ல மனசு உள்ள குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்ற வருகிறேன். காத்து கண் பெரிதானது. எனக்கு வானத்துல பறக்கணும் என்று கை கொடுத்தாள். நட்சத்திரம் ஒரு மின்மினி பொட்டலத்தை அவள் கையில் வைத்தது. அது திறந்தவுடன் காத்துவின் காலில் மின்மினி பவுடர் வீழ்ந்தது. உடனே அவள் மெதுவாக மேல் தூக்கி எடுத்தாள். வீடு, மரம், கிராமம் எல்லாம் கீழே சிறிதாக தெரிந்தது. மேகங்களை தொட்டாள். வானத்தில் பறக்கும் பருந்துகளை பார்த்தாள். நிலவை அருகில் சென்று அதன் மென்மையான ஒளியை கையில் தடவி சிரித்தாள். சில நேரத்தில் மேகங்கள் இருண்டன. சிறிய சிந்த மின்னல், பலமான காற்று. காத்து பயந்து அழுதாள். நட்சத்திரம் தோன்றியது. உனக்கு துணிச்சல் இருக்கு, நம்பிக்கையோட கைகள் விரிச்சு முன்னேறு என்று சொன்னது. காத்து அமைதியாக மூச்சை இழுத்து கைகள் விரித்து மெதுவாக கீழே பறந்தாள். அவள் பாதுகாப்பாக கிராமத்துக்கு திரும்பி இறங்கினாள். அடுத்த நாள் காத்து சிரித்தாள். ஏதோ ஒரு சக்தி அல்ல, நம்முடைய நம்பிக்கையே நம்மை உயர்த்தும் சக்தி. அவள் அன்றிலிருந்து பயத்தை காட்டிலும் நம்பிக்கையை